வாங்க நேயர்களே, நம்ம மாங்காய் சீசன். இந்த மாங்காய் சீசனில் நம்ம மாங்காய் நிறையா கிடைக்கும்போது இந்த மாதிரி ஊறுகாலாம் செஞ்சு வச்சுக்க நல்லது. இது வந்து அடுப்புலேயே வைக்க வேண்டாம். அடுப்புலேயே வைக்காமல் இது ஒரு வருஷம் ஆனாலும் கெடாது. எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு மாங்காய், எத்தனை மாங்காய் எடுத்தோ உங்களோட விருப்பம். நான் அந்த ஒரு மாங்காய் எடுத்து பண்ணி காமிக்கிறேன். இந்த மாங்காவை தோல் சீவிடணும். தோல் சீவிட்டு இந்த இதில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கணும். நான் அதை எடுத்த அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்படி தோல் சீவி வச்சு இதை இப்போ தேய்க்கலாம். தேய்ச்சிட்டு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் நேயர்களே, இப்போ நம்ம இதை திருவி 1 கப்பு வந்திருக்கு. அளந்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி திருவி அளந்து இந்த மாதிரி 1 கப்பு வந்திருக்கு. அதுக்கு இந்த கப்பில் அரை கப்பு வெல்லம் எடுத்து வச்சு, பொடிச்ச வெல்லம் அரை கப்பு. அப்புறம் 2 ஸ்பூன் காரப்பொடி, அப்புறம் 1 ஸ்பூன் உப்பு, 4 கிராம்பு, 1 துண்டு பட்டை, அதை அப்படின்னு பொடிச்சு வச்சுருக்கேன், சுருள் பட்டை. இதை எப்படி பண்ண பாருங்க. வெயிலில் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் நிறையா கிடைக்கும் போது இப்படி வாங்கி வச்சு பண்ணி வச்சுட்டா வருஷம் ஃபுல்லாக வச்சுக்கலாம். நல்லா அடுப்புலேயே வைக்க வேண்டாம், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாங்காய் 1 கப் மாங்காய் அளந்து வச்சுருக்கோம் இல்லையா, திருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த பவுலில் அப்படியே போட்டுப்போம். பவுலில் போட்டுண்டாச்சு. அப்புறம் அதுக்கான வெல்லம், அரை கப்பு வெல்லம், அதையும் இந்த பவுல்லையே போட்டுக்கலாம். அப்புறம் பாருங்கள், நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் காரப்பொடி, பச்சை காரப்பொடி, அதையும் இதில் போட்டுடலாம். அப்புறம் ஒரு 1.25 ஸ்பூன் உப்பு. அப்புறம் இந்த பட்டை, சுருள் பட்டை, அது. அப்புறம் ஒரு 4-5 கிராம்பு, எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எப்படி வெல்லம் கரைஞ்சி சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இதை அப்படியே நல்லா மூடி, ஒரு தட்டை போட்டு மூடி இன்றைக்கி ஃபுல்லாக ஊறட்ட வச்சுருவோம். நாளைக்கு இதை அப்படியே வெயிலில் காய வைக்கணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன், காய வைக்கிறேன், காமிக்கிறேன் உங்களுக்கு. இது அப்படியே அவ்வளோதான். நல்லா ஜம்முன்னு கலந்தாச்சு. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். பாருங்கள், 1 டே வெயிலில் வச்சுருக்கேன். எவ்வளோ நல்லா கொஞ்சம் இதுவாக இருக்குது. இன்னும் ஒரு 2 டேஸ் வச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், 2 நாள் காஞ்சி சூப்பராக எப்படி ஊறுகாய் மாதிரி ஜம்முன்னு தொக்கு மாதிரி வந்துருக்கு. அவ்வளோதான். இது இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இதில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியதுதான். பாருங்கள், இது மாதிரி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா 1 வருஷம் ஆனாலும் கிடவே கிடாது. நீங்கள் இது வந்து 3 நாள் காஞ்சிருக்கு. நீங்கள் 2 நாள் 1 நாள் காய வச்சுட்டு வாயில் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன உப்பு போருமா, திருப்பி போருமா, எதாவது வேணும்னா போட்டுட்டு கூட கலந்துட்டு திருப்பி 1 நாள் காய வைக்கலாம். அருமையாக அது மாதிரி ஸ்டோர் பண்ணி நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுலாம். பாருங்கள், எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி இது மாதிரி வச்சுக்க வேண்டியதான். எப்படி பிச்சுக்குன்னு இருக்குது பாருங்கள். அந்த ஸ்டேஜ் தான் எடுத்து வைக்கணும். இதை மூடி ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 1 வருஷம் ஆனாலும் கிடையாது. மாங்காய் இருக்கிறதே இது மாதிரி பண்ணி வச்சுக்கலாம்.